ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான தலைவர்கள் சீரீஸ் பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி மிகப்பெரிய புரட்சியாளர், புரட்சியின் சின்னம் என்று அழைக்கப்படக்கூடிய பகத்சிங் பற்றி பார்க்குங்க. பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் 1907 இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லயல்பூர் மாவட்டத்தில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் பகத்சிங். அப்போ பகத்சிங் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1907 பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லயல்பூர் மாவட்டத்தில் அவர் என்ன பண்ணார், பிறந்திருக்கார். அவருடைய சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்குன்னு பார்க்கும்போது முதல்ல பகத்சிங் தயானந்த ஆங்கிலேய வேதிக் உயர்நிலை பள்ளியில் தான் என்ன பண்ணார் அப்படின்னா படித்தார். பகத்சிங் எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த ஆங்கிலேய வேதிக் உயர்நிலை பள்ளியில் வந்து படிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜம் இருக்கு இல்லையா, அந்த ஆரிய சமாஜம் ஏற்படுத்திய பள்ளி தான் அந்த தயானந்த சரஸ்வதி ஆங்கில வேதிக் பள்ளி அப்படின்றது. இது நவீன இந்து மதத்தின் சீர்திருத்த பிரிவு மூலம் என்ன பண்ணுது அப்படின்னா நடத்தப்பட்ட ஒரு பள்ளி தான் இந்த பள்ளி. அப்போ அந்த பள்ளியில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா படிச்சிருக்காரு. அப்போது பகத்சிங் எந்த பள்ளியில் படித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆங்கிலோ வேதிக் உயர்நிலை பள்ளி, தயானந்த சரஸ்வதி ஆங்கிலோ வேதிக் உயர்நிலை பள்ளியில் வந்து அவர் படிச்சிருப்பார். 1923ஆம் ஆண்டில் லாலா லஜபதி ராய் மற்றும் பாய் பர்மானந்தா ஆகியோரால் நிறுவப்பட்ட லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் பகத்சிங் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சேர்ந்திருப்பார். பகத்சிங் யாரால் நிறுவப்பட்ட கல்லூரியில் சேர்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாலா லஜபதி ராய் மற்றும் பாய் பர்மானந்தா ஆகியோரால் நிர்வகிக்கப்பட்ட லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் தான் பகத்சிங் என்ன பண்ணுறாரு, படிக்கிறாரு. அப்போ அரசு நடத்தும் நிறுவனங்களுக்கு மாற்றாக இந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டு கல்வித்துறையில் சுதேசி சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு லாலா லஜபதி ராய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைமன் குழு போராட்டத்தில் தடியடிப்பட்டு என்ன பண்ணியிருப்பார், இறந்திருப்பார். அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் பகத்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் போட்டிருப்பார். அந்த பிளானை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லாலா லஜபதி ராயை தன்னுடைய தலைவராகவே என்ன பண்ணியிருப்பார், பகத்சிங் வந்து போற்றியிருப்பார். அடுத்து பாருங்க, 1921 கான்பூரில் ஒரு வருடத்திற்கு முன்பாக சுசீந்திரநாத் சன்யாலால் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தில் உறுப்பினர் ஆகிறார். இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தில் எப்போ உறுப்பினர் ஆகிறாரு, 1924 உறுப்பினர் ஆகிறார். அப்போ இந்த அமைப்பு யார் தொடங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுசீந்திரநாத் சன்யால் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. சங்கத்தினுடைய முக்கிய அமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பகத்சிங். ஓகேவா, இப்போ சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பகத்சிங் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக என்ன பண்ணுறாங்க, மாறுறாங்க. யாருக்கு அப்படின்னா சன்யாலுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 1925 பகத்சிங் என்ன பண்ணுறாரு, திரும்ப லாகூர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்புகிறாரு. அடுத்த ஆண்டு அவருடன் அவர் சகாக்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவ்ஜன் பாரத் சபா என்ற போராளி இளைஞர் அமைப்பை தொடங்கினர். அப்போ நவ்ஜன் பாரத் போராளி அமைப்பு, நவ்ஜன் பாரத் சபா அப்படின்ற போராளி அமைப்பை யார் தொடங்கினா, பகத்சிங் பிளஸ் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. ஏப்ரல் 1926 பகத்சிங் சோசன் சிங் ஜோஷியுடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்துகிறாரு. இந்த ஜோசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய நபர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மூலம் தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி என்ற மாத இதழை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கும். அப்போ கீர்த்தி அப்படின்ற மாத இதழை எந்த அமைப்பு வெளியிட்டுச்சு அப்படின்னா தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி. எங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த ஆண்டு பகத்சிங் மற்றும் ஷோஷுடன் பணிபுரிந்து கீர்த்தியின் ஆசிரியர் குழுவில் என்ன பண்றாரு, பகத்சிங் வந்து சேர்றாரு. அப்போ பகத்சிங் வந்து கீர்த்தியோடைய அந்த ஆசிரியர் குழுவில் சேர்றாரு. அப்போ அந்த கீர்த்தி அப்படின்ற பத்திரிகையில் என்ன பண்ணியிருக்காரு, பகத்சிங் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அடுத்து பாருங்க 1926 நவ்ஜன் பாரத் சபாவை அந்த நண்பர்கள் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறுவியிருப்பாங்க. இதில் பகத்சிங்கும் ஒரு நிறுவனராக இருந்திருப்பார். இந்த அமைப்பு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயருக்கு, ஓகேவா, இந்த அமைப்போடைய ஒர்க் என்னன்னு கேட்டாங்கன்னா விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக புரட்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது தான் இந்த பாரத் நவ்ஜன் சபாவோடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இந்த அமைப்பினுடைய செயலாளரை தான் என்ன பண்ணியிருக்காரு, பகத்சிங் வந்து பணியாற்றிருக்காரு. ஏன்னா அவர் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர். அடுத்து பாருங்க 1928 சுக்தேவ், சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பிறருடன் இணைந்து இந்துஸ்தான்
சோசியலிச குடியரசு கழகத்தை நிறுவுறாரு. HSRCயை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. அப்போ இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1928 சுக்தேவ் பிளஸ் சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பிறருடன் இணைந்து இந்த இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கழகத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து பாருங்க, லாலா லஜபதி ராய் 1928 காவல்துறை கண்காணிப்பாளர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட்டின் உத்தரவின் பேரில் போலீஸ் லத்திசார்ஜி ஏற்பட்டு காயங்கள் விளைவாக அவர் என்ன பண்ணுறாரு, இறக்குறாரு. அப்போது அந்த லாலா லஜபதி ராய் சைமன் குழு எதிர்ப்பான போராட்டம், சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொள்ளும் போது லாலா லஜபதி ராய் எப்படி இருந்தார் அப்படின்னா தடியடி, போலீஸ் தடியடியில் இறந்திருப்பார். அதுக்கு உத்தரவிட்ட காவல் கண்காணிப்பாளர் யாருன்னே கேட்டிருக்காங்க, ஜேம்ஸ் ஸ்காட். ரொம்ப முக்கியமானது. பகத்சிங்கும் அவரது புரட்சியாளர் நண்பர்களும் அன்பான தலைவர் யாரு, லாலா லஜபதி ராய், அவருடைய மரணத்திற்கு பழிவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, உறுதிமொழி ஏற்பாங்க. இருப்பினும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தடியடிக்கு உத்தரவிட்ட போலீஸ் ஆஃபீஸரை கொல்லாம அடையாளம் காணப்பட்ட வழக்குல குறிப்பா மற்றொரு போலீஸ் அதிகாரியான ஜேம்ஸ் சாண்டர்சனை படுகொலை செய்கிறாங்க. அவங்க படுகொலை செய்ய வேண்டியது யாரு, ஜேம்ஸ் ஸ்காட்டை அவங்க வந்து கொல்லாம சாண்டர்சனை கொல்றாங்க. அப்போ இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1929 லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பதியப்படுது. அப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு பகத்சிங் லாகூர்ல இருந்து எங்க தப்பி செல்றாரு, தன்னுடைய தோற்ற மாற்றத்தை வந்து அவர் என்ன பண்றாரு, மாத்திட்டு லாகூர்ல இருந்து தப்பி வெளில போறாரு. இன்னும் ஒரு முக்கியமானது மத்திய சட்டசபை குண்டுவெடிப்பு வழக்கு, அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஏரியா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 8, 1929 குறிப்பா மதியம் 12:30க்கு மத்திய சட்டசபையில் என்ன பண்றாங்க அப்படின்னா குண்டு வீசுறாங்க. இந்திய மக்களவை சபாநாயகரை போன்றவர் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ இந்த குண்டு வீசப்பட்டது மத்திய சட்டசபையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு வீசப்பட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு எதிரான மசோதாக்கள் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கும், அதுவும் ஒரு முக்கிய காரணம். ஏப்ரல் 8, 1929 அன்று மதியம் கரெக்டாக 12:30 மணி அளவில் குண்டு வீசுறாங்க. வீசினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் தான் வீசினாங்க. கூட கல்பனா தத் அப்படின்றவர் இருந்திருப்பார். அவ பாருங்க, விதல்பாய் பட்டேல் சட்டசபையில் வர்த்தக தகராறு மசோதா மீதான தீர்ப்பை வழங்க தொடங்கினார். விதல்பாய் பட்டேல் எந்த மசோதா அப்படின்னா வர்த்தக தகராறு மசோதா தொடர்பான தீர்ப்பை வழங்க தொடங்கினார். அப்போ ஒரு வெடிப்பு ஏற்படுது. அந்த வெடிப்பால என்ன பண்ணுது, புகை அப்படின்றது கிளம்புது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்குலாப் ஜிந்தாபாத், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்க அப்படின்லாம் வந்து முழக்கங்கள் வந்து எழுப்பப்படுது. இன்குலாப் ஜிந்தாபாத், உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், ஏகாதிபத்தியம் ஒழிக. இப்போ இது யார் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத். ஓகேவா, கல்பனா தத்துல படுகேஸ்வர் தத், நான் அதை தவறா சொல்லியிருப்பேன், அந்த இடத்துல மாத்திக்கோங்க, படுகேஸ்வர் தத். ஓகேவா, அப்போ PK தத் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கிறாங்க. அப்போ படுகேஸ்வர் தத்தும் பகத்சிங்கும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, மத்திய சட்டசபையில் வந்து குண்டு வீசுறாங்க. கல்பனா தத் எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய சென். ஓகேவா, நம்ம அதில் பார்ப்போம், அதில் வந்திருப்பாங்க. இப்போ இன்குலாப் ஜிந்தாபாத், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்க, ஏகாதிபத்தியம் ஒழிக போன்ற முழக்கங்களை எழுப்பியவர் யாரு, நம்ம பகத்சிங் அவர்கள். அவரோடு சேர்ந்து பதுகேஸ்வர் தத்துவும் இந்த சட்டசபை குண்டு வெடிப்பு வழக்கில் வந்து தொடர்பு படுத்தப்பட்டிருப்பார். இந்த குண்டு வீசினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா துண்டு பிரசுரங்களையும் என்ன பண்றாங்க அங்க வீச ஆரம்பிக்கிறாங்க. சம்பவத்துக்கு பிறகு இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடாம முறையா என்ன பண்றாங்க, தங்களை கைது செய்ய சொல்லி அங்கேயே இருக்காங்க. அப்ப அவங்களுடைய விருப்பத்தின்படி தான் அவங்க என்ன பண்றாங்க, கைது செய்யப்படுறாங்க. அப்ப இவர்கள் இருவரும் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கட்சியின் உறுப்பினர்களாக இருந்தனர். நம்ம பார்த்திருப்போம், 1928 தொடங்கப்பட்ட அமைப்பு. அவர்களின் நோக்கம் அவர்கள் கூறியது போல மக்களை கொல்வதல்ல, காயப்படுத்துவதல்ல, மாறாக செவிடர்களை கேட்க வைப்பது. அதுக்காக தான் அந்த குண்டு வீசப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பகத்சிங் இதே மாதிரி ஒரு தாக்குதல் அப்படின்றது முன்னாடி பிரான்ஸ்ல நடந்திருக்கு. யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டோ வயலண்ட் என்பவரால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பிரான்ஸ்ல நடந்தது. எப்போ அப்படின்னா 1893. அதை பேஸ் பண்ணி தான் இங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய சட்டசபையில குண்டு அப்படின்றது வீசப்பட்டிருக்கும். அப்போ 1929 தாக்குதலில் யாரும் கொல்லப்படவில்லை மற்றும் ஒரு சிலருக்கு மட்டும் சிறிய காயங்கள் வந்து
ஏற்பட்டிருக்கு. அப்போ உண்மையிலே புரட்சியாளர்கள் தங்களது புரட்சி கருத்துக்களை பரப்பவும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடவும் இந்தியர்களை ஊக்குவிக்க மட்டுமே விரும்பினார்களே தவிர அங்க யாரையுமே அவங்க கொல்ல விரும்பல. அப்ப அன்றைய சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட மக்கள் விரும்பாத மசோதாக்களுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த குண்டு அப்படின்றது வீசப்படுது. மண்டபத்தில் இருந்தவர்கள முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபைக்குள்ள மோதிலால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், முகமது அலி ஜின்னா, மதன் மோகன் மாலவியா, சர் ஜான் சைமன் கமிஷனுடைய தலைவர், இவரோட சேர்ந்து பல பேர் என்ன பண்றாங்க, அந்த மத்திய சட்டமன்றத்தில் இருக்காங்க. பாருங்க, 2 குண்டுகளுமே சிங் தனியாக வீசப்பட்டாலும் சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் இருவருமே கைது செய்யப்பட்டனர். ஆனா குண்டு வீசினது யாரு, பகத்சிங் தான் குண்டை வீசுறாரு. அடுத்து பாருங்க, வழக்கு விசாரணை மே 1929 தொடங்குது. வழக்கு விசாரணையின் போது யாரே வாதாடுறா, பகத்சிங்கே அங்க என்ன பண்றாரு, வாதாடுறாரு. பகத்சிங்கே வாதாட தொடங்கினார். ஜூன் மாதம் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. படுகேஸ்வர் தத்துவும் சிங் இருவருக்குமே வாழ்நாள் முழுவதும் என்ன பண்றாங்க, தண்டனை அப்படின்றது விதிக்கப்படுது. ஆனா படுகேஸ்வர் தத்து என்ன பண்ணியிருப்பாரு, பின்னாட்கள்ல விடுதலை ஆகியிருப்பார். இதற்கிடையில ஏஎஸ்பி ஜான் சாண்டர்சன் கொலை வழக்குல பகத்சிங்குடன் இணைக்கப்பட்டது. அந்த வழக்கிலையும் அவர் என்ன பண்றாரு, குற்றம் சாட்டப்படுறாரு. இந்த வழக்குல தான் இவங்களுக்கு என்ன பண்ணுது, மரண தண்டனை கிடைக்குது. யார் யாருக்கு, ராஜ்குரு, சுக்தேவ், நம்ம பகத்சிங்க்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 மார்ச் 23. ஆக்சுவலி மார்ச் 24 தான் அவங்களுக்கு தூக்குக்கான அந்த தண்டனைக்கான தேதி அறிவிக்கப்படும். ஆனால் ஒரு நாட்களுக்கு முன்னாவே என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கிலிட்டிருப்பாங்க. சிறையிலிருந்து விடுதலையான பிறகு படுகேஸ்வர் தத் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார். 1965ஆம் ஆண்டு நீண்ட கால நோயினா அவர் பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாரு. சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தா கூட அந்த அளவுக்கு இந்திய அரசாங்கத்தோட அவர் பெரிய தொடர்புல பார்த்தீங்கன்னா இருந்திருக்க மாட்டாரு. அரசும் அவர் அங்கீகரிக்க தவறு இருக்கும். ஓகே, பகத்சிங்கான மரண தண்டனை. பகத்சிங் கைது செய்யப்பட்டு சாண்டர்சன் கொலை வழக்கில் ராஜ்குரு, சுக்தேவ் பிறருடன் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு என்ன பண்றாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப தாங்கள் அடைக்கப்பட்டிருந்த அந்த லாகூர் சிறை, அவங்க எந்த சிறையில இருந்தாங்க அப்படின்னா லாகூர் சிறையில இருந்திருப்பாங்க. அந்த சிறையில இளம் கைதிகளுக்கு நடக்கப்படக்கூடிய கொடுமைகள் தொடர்பாக அவர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட உண்ணாவிரத போராட்டம், 116 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றது பண்ணியிருப்பார். அப்ப இது கூட கேட்பாங்க எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போராட்டத்தின் போது ஜவஹர்லால் நேரு மற்ற தலைவர்கள்லாம் சந்திச்சு அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 116 நாட்கள் பகத்சிங் உண்ணாவிரதம் இருந்து அந்த போராட்டத்தை என்ன பண்ணியிருப்பாரு, கைவிட்டிருப்பாரு. விசாரணை ஒருதலை பட்சமாக இருந்தது. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரண தண்டனை அப்படின்றதும் அவங்க என்ன பண்றாங்க, ஏற்றிருப்பாங்க. அப்போ மூவரையும் 1931 மார்ச் 24 அன்று தூக்கிலிட உத்தரவிடப்பட்டு, ஆனால் ஒரு நாள் முன்னாடி மார்ச் 23 அவங்க என்ன பண்றாங்க, தூக்கிலிடப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா ரகசியமாக தகனம் செய்யப்படுது. பகத்சிங் தூக்கிலிட போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக. பகத்சிங் தூக்கிலிட்ட போது அவர் என்ன சொன்னார், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக என்று சொன்னார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக என்று சொன்னார். இந்த மரண தண்டனை இந்திய மக்களிடம், குறிப்பாக இளைஞர்களிடையே வலுவான எதிர்வினை தூண்டி நிறைய பேர் என்ன பண்றாங்க, திரும்ப சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மார்ச் 23ஆம் தேதியை தியாகிகள் தினமா அரசு அறிவிச்சிருக்கு. தியாகிகள் தினம் அல்லது அஷித் திவாஸ் அல்லது சர்வோதயா தினம் என அழைக்கப்படுகிறது. அப்ப தியாகிகள் தினம் என்ன, தேசிய தியாகிகள் தினம் மார்ச் 23. பகத்சிங்கோடைய மேற்கோள் பார்ப்போமா, சூப்பர், இதுல நல்லா இருக்கும். அவர்கள் என்னை கொல்லலாம், ஆனால் என் எண்ணங்களை கொல்ல முடியாது. அவர்களின் உடலை நசுக்க முடியும், ஆனால் அவர்களால் என் ஆவியை நசுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வெடிகுண்டுகள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் புரட்சியை ஏற்படுத்தாது. புரட்சியின் வாள் யோசனைகளின் தூசிக்கல்லில் கூர்மைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருப்பார். சூரியன் தனது போக்கில் இந்த நமது சொந்த நாட்டை விட சுதந்திரமான, மகிழ்ச்சியான, அழகான எந்த நிலத்தையும் பார்வையிடக்கூடாது. ஆனால் வெறும் நம்பிக்கையும் குருட்டு நம்பிக்கையும் ஆபத்தானது. அது மூளையை மழுங்கடித்து ஒரு மனிதனை பிற்போக்குத்தனமாக உருவாக்குகிறது அப்படின்ற சொல்லியிருக்கும். புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்க முடியாத உரிமை. சுதந்திரம் என்பது அனைவரும் அழியாத பிறப்புரிமை.
உழைப்பு தான் சமூகத்தின் உண்மையான ஆதாரம் என்று முயங்கியவர் யாரு? பகத்சிங் அவர்கள் முழங்கியிருப்பார். அவர் வெளியீடு பாருங்க, அவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா லாகூர் சிறையில் இருக்கும்போது தான் நான் ஏன் நாத்திக ஆனானேன் அப்படின்ற நூலை லாகூர் சிறையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு? வெளியிட்டிருப்பார். அதே மாதிரி ஒரு சுயசரிதை சொற்பொழிவு, ஜெயில் நோட்புக் மற்றும் பிற எழுத்துக்கள் அப்படின்ற நூல்களையும் அவர் என்ன பண்ணியிருப்பார்? எழுதியிருப்பார். சமீபத்தில் இந்தியாவின் கவர்ந்திழக்கும் புரட்சியாளர் பகத்சிங்கோடைய பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் நினைவாக சண்டிகர் விமான நிலையத்திற்கு பகத்சிங்கோடைய பெயரை சூட்டியிருப்பாங்க 2022. அவ பாருங்க, பகத்சிங் சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்கு? சண்டிகர்ல இருக்கு. அப்போ பகத்சிங்கை பற்றி நம்ம எல்லா விஷயமும் பார்த்துருக்கோம். நீங்கள் பகத்சிங்கை பற்றி ஸ்கூல் புக்கில் தேடினீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் நம்ம இதை படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும், ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.